குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 31, 2025 ஞாயிற்றுக்கிழமை கண்டர்ஸாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிவு பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் இரண்டாம் நிலை காவல் தேர்வுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் டிஎஸ்பி அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 1 அதாவது நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் தொடங்குது. மொத்தம் 40 தேர்வுகளும் 4000க்கும் மேற்பட்ட வினாக்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக எழுதிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கலாம். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய SCO உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சீனாவில் தியான்சின் நகருக்கு வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை மாலை வந்து பார்த்திங்கன்னா வந்தடைஞ்சிருக்காரு. கடந்த 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு சீனாவுக்கு முதல் முறையாக வந்த பிரதமர் மோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா விமான நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்ட வரவேற்பு வந்து பார்த்திங்கன்னா அளிக்கப்பட்டுச்சு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார கால பயணமாக ஜெர்மனி, பிரிட்டன் நாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததாக தமிழகத்தில் சுற்றுச்சூழல், கால்நடை மாற்றம் மற்றும் வனத்துறை சார்பில் தமிழகம் முழுவதும் நீர்நிலைகள், பறவைகள் சரணாலயங்கள், வனவிலங்கு பாதுகாப்பு காப்பகங்கள் மொத்தம் என 21 இடங்களில் நெகிழி கழிவுகளை அகற்றும் தூய்மை இயக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா அரசினுடைய தலைமைச் செயலாளரான முருகானந்தம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்கிறார். ஓகேங்களா? முக்கியமானது இது நெகிழி பயன்பாட்டை குறைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாஸ்மாக் கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் திங்கட்கிழமை முதல் செப்டம்பர் 1 அதாவது நாளிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அமல்படுத்த இருக்கிறாங்க. அதாவது அந்த டாஸ்மாக் மதுபானத்தினுடைய அதிகபட்ச விலையை விட கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கப்பட்டு அந்த காலி பாட்டில்களை திரும்ப ஒப்படைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வழங்கப்படும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்த இருக்கிறாங்க. ஓகேங்களா? வனப்பகுதிகளில் இந்த காலி பாட்டில்கள்லாம் உடைக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பட்டிருக்கு. சரிங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னவோ அதை மட்டும் பார்த்தா போதும். எக்ஸாம் அதிகமாக பார்க்க தேவையில்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஜப்பான் பயணத்தின் போது வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் பிரதமருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய கலையையும் ஜப்பான் சமையல் பாரம்பரியத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இணைக்கும் வகையில் ஜப்பான் பிரதமர் ஷிகேரு இஷிபாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விலைமதிப்பற்ற சந்திரகாந்த கல் கிண்ணம் மற்றும் வெள்ளி குச்சிகள் கொண்ட ராமன் கிண்ணங்கள் தொகுப்பை வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி வந்து பார்த்திங்கன்னா அன்பளிப்பு வழங்கியிருந்தார். இந்த தொகுப்பு ஆந்திர மாநிலத்திலிருந்து பெறப்பட்ட சந்திரகாந்த கல்லாலான ஒரு பெரிய கிண்ணம் மற்றும் 4 சிறிய கிண்ணங்கள் அடங்கியுள்ளன. பெரிய கிண்ணத்தின் அடிப்பகுதியில் வந்து ராஜஸ்தான் பாரம்பரிய பார்சின் காரி பாணியில் மங்கரானா பளிங்கிக்கல் விலைமதிப்பற்ற கற்களால் வந்து பார்த்திங்கன்னா அலங்கரிக்கப்பட்டிருக்கு. ஜப்பான் பிரதமர் ஷிகேரு இஷிபாவினுடைய மனைவிக்கு காஷ்மீர் கைவினைஞர்களால் தயாரிக்கப்பட்ட அழகிய மலர் வடிவமைப்புடன் கொண்ட பஷ்மினா சால்வை வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா பரிசீலிச்சிருக்காரு. இந்த சால்வை லடாக்கில் சாங்தாங்கி ஆடுகளின் மெல்லிய கம்பளியிலிருந்து நெய்யப்பட்டதாகும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டு தயாரிப்பில் மிக முக்கியமான இடங்களை பிடிச்சது, முக்கிய ஃபேமஸான ஒரு பொருட்கள். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது வந்துன்னா பிரதமர் நரேந்திர மோடி ஜப்பான் பிரதமர் ஷிகேரு இஷிபாவுடன் இணைந்து மியாக்கி மாகாணத்தில் அதாவது சென்டாய் நகரில் உள்ள டோக்கியோ எலக்ட்ரான் மியாக்கி அப்படின்ற செமிகண்டக்டர் ஆலையை வந்து பார்த்திங்கன்னா பார்வையிட்டிருக்கிறாரு. எதிர்காலத்தில் இந்த நிறுவனத்துடன் இணைந்து இந்தியா வந்து பார்த்திங்கன்னா பணியாற்றும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவர் தெரிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது ஜன்தன் கணக்கு வாடிக்கையாளர்கள், அதாவது ஜீரோ பேலன்ஸ் வாடிக்கையாளர்கள் வாடிக்கையாளர்கள் அதாவது நடைமுறையின் கீழ் ஜன்தன் கணக்குகளை வைத்திருப்போர் தங்கள் விவரங்களை வந்து பார்த்திங்கன்னா உரிய காலத்திற்கு புதுப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநரான சஞ்சய் மல்கோத்ரா வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா? ரிசர்வ் வங்கியோட ஆளுநர் பேர் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சய் மல்கோத்ரா. முக்கியமான கேள்வி, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜெகதீப் தன்கர் 1993 முதல் 1998ஆம் ஆண்டு வரை ராஜஸ்தானில் கிஷன்கர் சட்டப்பேரவை தொகுதியில் காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. கடந்த 2019 ஜூலை மேற்கு வங்க ஆளுநராக நியமிக்கப்படும் வரை வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் எம்எல்ஏவுக்கான ஓய்வூதியம் வந்து பார்த்திங்கன்னா அவர் பெற்று வந்தார். ஓகேங்களா? பின்னர் நாட்டினுடைய 14வது துணை குடியரசுத் தலைவராக வந்து பார்த்திங்கன்னா பதவி வகித்தார். அந்த பதவி அவர் ஏற்றதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஓய்வூதியம் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தப்படும். ஓகேங்களா? நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தோடு தொடங்குவதற்கு முன்னாகவே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய உடல்நிலை காரணம் காட்டி வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பதவி வந்து பார்த்திங்கன்னா ராஜினாமா பண்ணிட்டார். மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்எல்ஏ ஓய்வூதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருக்கிறார். சரிங்களா? அடுத்தது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய சாத்விக் ஷிராக் ஷெட்டி இணை வந்து பார்த்திங்கன்னா அரையிறுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னேறிக்கிறாங்க. ஓகேங்களா? பதக்கத்தை உறுதி செஞ்சுருக்காங்க. மேட்ச் முடிஞ்சால் தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பதக்கம் அப்படின்றது தெரியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கஜகஸ்தானில் ஷிம்கட் நகரில் 16வது ஆசிய துப்பாக்கிச் சுடும் போட்டி வந்து நடைபெற்றது. இதில் 12 நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் 50 தங்கத்துடன் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா வரலாற்றிலேயே முதலிடம் பிடிச்சிருக்கு. ஓகேங்களா? 50 தங்கம் வாங்கியிருக்கு அந்த ஒரே போட்டியில்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்டவர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டவர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்மளோட டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டெஸ்ட் பேஜ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் 40 டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. செப்டம்பர் 1ஆம் தேதி நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கண்டினியூஸாக நீங்கள் படிக்கும்போது ஸ்கூல் புக்கு 6லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு கிடைக்கும். இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் படித்தாலே போதும், எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? விருப்பமுள்ள மாணவர்களும் இமீடியட்டாக இணைஞ்சிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பர் நோட் பண்ணி கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.